என்னங்க என்னங்க வர சின்ன பொண்ணு. என்னங்க இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? உனக்கு என்ன குறை சின்ன பொண்ணு? மாடல் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி மாதிரி புடவை கட்டின தனலட்சுமி மாதிரி அழகா இருக்க பாத்தியா? புடவை கட்டினத நீ பொண்ணா தெரியுத, என் கண்ணுக்கு ரெண்டும் கண்ணா தெரியுத. ரொம்பவே கொழுப்பு உங்களுக்கு. அப்ப இவ்வளவு நல்லா நான் ஆம்பளை பையன் மாதிரி கலந்தேன், இப்ப மட்டும் தான் நான் பொம்பளை பிள்ளையா கிடக்கணும்? ஐயோ அப்படி இல்லை சின்ன பொண்ணு. அதாவது புடவை கட்டினா இன்னும் நீ அழகா இருக்குன்னு சொல்றேன். உனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை விட புடவை தான் பொருத்தமா இருக்குன்னு சொன்னேன். சரி சரி. ஆச்சி ரெடி ஆயிட்டா ஆச்சி? பார்த்தா என்ன தெரியலையா? ஐயோ ஆச்சி நின்னு கதெல்லாம் பேசல, அவ இப்பதான் கிளம்பி வந்து நின்னா. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அது இல்ல மாப்பிள்ளை தம்பி, நல்ல நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும்னா அப்புறம் ராவு காலம் ஏமா கண்டுமனு ஒண்ணு பின்ன ஒண்ணு வந்துட்டே கிடக்கு. நல்ல நேரத்துல கிளம்பணும்னா நம்ம நல்லபடியா போய் பச்சைக்குளுக்கு புடவை பார்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே நகலை எடுத்துக்கிட்டு வந்துடணும்ல. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன் சரிங்களா? நீங்க பார்த்து பத்திரமா ஆபீஸுக்கு போக. அடுப்படியில சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே உங்க கையால டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டு லஞ்சையும் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு. இந்த பாரு பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் சரியா? நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனாதியா நான் உன்னை வெளியே வந்து தனியா அனுப்புறேன் சரியா? அதனால பார்த்து பத்திரமா போனோம். அவசரப்பட்டு வேகமெல்லாம் நடக்க கூடாது, அங்கேயும் இங்கிட்டும் ஓடக்கூடாது பாத்துக்க. ஐயோ மாப்பிள்ளை தம்பி, அவர் என்ன தனியா அனுப்புறியா? அதை நாங்களே கிடக்கும்ல, நாங்க பாத்துக்கிறோம். இருந்தாலும் ஆச்சி நான் கூட இருக்கிற மாதிரி வருமா? எல்லா பொண்ணுங்களுக்கும் கணவன் தான் ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அதனால நாங்க கூட இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிற மாதிரி வராதுல, அதனாலதான் சொன்னேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இங்க பாரு, உனக்கு என்ன மாதிரி பட்டு புடவை வேணும்னா பார்த்து எடுத்துக்க சரியா? இந்த காய்ச்சி பிடிச்சிக்க. இதுல 5000 ரூபாய் கிடக்கு. உனக்கு வேணுன்ற புடவை நீயே பார்த்து எடுத்துக்க. 5000 அடே உங்க அப்பா. சரிங்க மாப்பிள்ளை தம்பி, அப்ப உங்க சம்சாரம் மட்டும் 5000 ரூபாய் காசு கொடுக்குறீங்களா? அப்ப பக்கத்துல இருக்கிற ஆச்சி விடுப்பியல. ஆமால சின்ன பொண்ணு, இதுல காசு ஏதாவது மிச்சமானா ஆச்சிக்கு அப்படியே ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுத்துரு. சரிங்க. அது சரி, கட்டவனுக்கு காஞ்சிபுரம் பட்டு, அவளை வளர்த்தவனுக்கு காட்டன் பட்டு. ஐயா மாப்பிள்ளை தம்பியா, வாணா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் சும்மா ஒரு பியாஜுக்கு தான் சொன்ன பாத்துக்கோங்க. ரேஷன் கடையில பொங்கலுக்கு வருஷம் ஒரு புடவை கொடுக்காங்க, நூல் புடவை. அதே எனக்கு போதும், எனக்கு புடவை எடுத்து கொடுங்க, விட்டுடுங்க. ஆச்சி சொல்றது சரிங்க. ஆச்சி தான் அந்த புடவை கட்டும்ல, அதுக்கு நம்ம என்னத்தையும் கலர் கலர் விதவிதமா பட்டு புடவை எடுத்து கொடுத்தாலும் அதெல்லாம் கட்டுறதுக்கு அதுக்கு பிடிக்காது. அதுக்கு நூல் புடவையே பிடிக்கும். அதனால அது இஷ்டப்படியே விட்டுருவோம். அடி பாவி மக்கா, சும்மா ஒரு பியாஜு சொல்ல முடியா? இதா சாக்குன்னு வேண்டாம்னு சொல்லிவிட்டா பாரு. இதுதான் இவளோட லட்சணம் போல இருக்கு. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படியே அத ரூபா வாங்கிட்டால ஆடி போவா. போயிட்டு வரீங்க. சரி சின்ன பொண்ணு, பார்த்து பத்திரம். பஸ்ல போனாலும் சரி, ஆட்டோல போனாலும் சரி, அழுகாம குழுங்காம போ. அதுவும் ஜன்னல் ஓட்டல உட்காராதே, அதுவும் பின் சீட்ல உட்காரவே தூக்கி போட பாத்தீங்க. ஷபா முடியல. ஏன் மாப்பிள்ளை தம்பியா, பேசாம நீங்களே இவளை தூக்கிட்டு வந்து கடையால விட்டுட்டு போயிருக்கல. இதுவும் நல்ல யோசனை இருக்கு சின்ன பொண்ணு. நான் என்ன தூக்கிட்டு வந்து கடையால விட்டுட்டு போவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கடை பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்க. இந்த மாதிரியா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு கிளம்பி வரவனா? பேசாம நீ இங்க கடை, நானும் பச்சிக்கிட்டு வரீங்க, அவன் மாமியார் கடையை போயிட்டு வந்துட்டோம். இங்க கடை பேசாம. ஆச்சி என்ன சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி கடுப்பு கிளம்பி கிடக்கு. பேசாம கிளம்பி வருவியா? நாங்களாம் அந்த காலத்திலேயே. ஐயோ ஆச்சி நான் கிளம்பி ஆச்சி, தயவு செஞ்சு வேணா விட்டுரு. உன அந்த காலம்னு அதையே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். வா வீட்டுல யாரு? உள்ள வந்து பாரு. இந்த கோட்டு போட்டு கோணவைய எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. வாமா உள்ள. யாரைய கூப்பிடுதான்? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்னது இதெல்லாம்? இந்த டவுசர் போட்ட மஞ்சள் மண்டியும் இந்த கோட்டு போட்ட கோணம் வாங்கினோம், எதுக்கு இங்க வந்திருக்காங்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சின்ன பொண்ணு. அவங்க வந்தது எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. இது கேப்போம். ஹலோ மொட்டை மடியா, அடே தப்ப மடியா, நீ என்ன ஊர் பைச்சாண்டியா? இந்த ஊருக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கறியா? உனக்கு அம்மா வெயில்ல இந்த வீட்டு உள்ள மறுபடியும் வருவா? உன்னை வரக்கூடாதுன்னு அடிச்சு வெட்டி ஆச்சும்ல. அப்படியே தான் இங்க வந்திருக்க. போடா வெளியா. மொட்டை கிழவி, மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவ பாத்துக்க. வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. யாரு பார்த்து என்ன சொல்ற? உனக்கு என்ன தலை நிறைய முடி கொட்டி கிடக்கும்? ஆளே மூஞ்சி பாரு. உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அன்னைக்கு அடிச்சு உங்களை விரட்டியாச்சுல. மறுபடியும் எதுக்கு இந்த வீட்டுல வந்திருக்கீங்க? மறுபடியும் வெளியே போயிடுங்க. அதானே என்ன? உன் பொண்ணு மஞ்சள கூட்டிட்டு மறுபடியும் எதுக்கு எந்த வீட்டுக்கு வந்திருக்க? போயா மாப்பிள. என்னது மாப்பிளையா? யாருக்கு யார் மாப்பிள? மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்க. வாமா, அவ கையில நான் தாலியை கட்டல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மாப்பிள ஆக முடியும்? அதானே நல்ல நாடகத்தை போட்டு நம்ம வச்சு இந்த வீட்டுல நைசா உள்ள வந்துகிட்டு கால் மேல கால் போட்டுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப என்னத்து கேட்க வந்திருக்கீங்க? மறுபடியும் எங்க கிளம்புங்க. அப்படியெல்லாம் போக முடியாது.
என் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டுல இருந்து மறுபடியும் போக மாட்டேன். என்னது நியாயமா? நியாயம் இல்ல, கடையில போய் கேளு, அங்க தருவாங்க. ஐயோ எப்ப சாமி காமெடியா, சத்தியமா எனக்கு சிரிப்பியா வரல. மொட்டை கழுவி வாய மூடு. என் அவளுக்கு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டுல இருந்து போக மாட்டேன். இன்னும் இந்த வீட்டுல 2 பெருசுகள் இருந்துச்சு, கூப்பிடுங்க அவங்களோ இங்க வரட்டும். அப்பதானே அத்தனை பேருக்கு விஷயம் என்னன்னு தெரியும். ஷப்பா எப்பா கோட்டு போட்ட கோலவாயா, உனக்கு எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. பத்திக்க வெளியே ஒரு நல்ல காலத்துக்கு கிளம்பிடும். இப்படி நதி மாதிரி எதிரில் வந்து நின்று நையன் பேசிட்டு கிடக்காது சொல்லிட்டேன். அவங்க பெருசுகளாம் கிடையாது, அவங்க வெளியே ஊருக்கு போயிருக்காங்க. நாங்க மட்டும் தான் கிடக்கும். ஒழுங்கு மாதிரி இப்ப இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடு. ஓஹோ, அந்த 2 பெருசுகளும் இல்லையோ? சரி இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல உங்ககிட்ட பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, மறுபடியே போயிடுங்க. இல்லாட்டி நான் போலீஸ் கூப்பிடுவேன். கூப்பிடுங்க, அதையும் பாப்போம். போலீஸ் வந்து யார்கிட்ட யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பாப்போம். அப்படியே டவுசர் போடுவல, என்ன சவுண்ட் எல்லாம் அதிகமா வருது? ஆமா, அதிகமா வரதான் செய்யும். அவளுக்கு இல்லாத உரிமையா? இதுக்கு முன்னாடி வேணா அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, உன் புருஷனுக்கும் அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல, சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனா இனிமேட்டு அப்படி பண்ண முடியாதே. ஏன்னா இந்த வீட்டோட குழந்தை உன் வயிற்றுல மட்டும் இல்ல, அவ வயிற்றிலும் வளருது. அவ 4 நாளா வாழ்ந்து எடுத்துட்டு கிடக்கா. அவ வாழ்ந்து எடுக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிற சின்ராஸ் தான் காரணம்னு சொல்றேன். என்னது நானா? எனக்கு தெரியாம நீ அவளை பார்த்து பேசிட்டு இருக்கியா? அவளுக்கு திங்கிறதுக்கு என்ன வாங்கி கொடுத்த? ஐயோ சின்னப்படி, சத்தியமா நான் அவ கூட பேசதே இல்லை. பச்சுக்க அவ இந்த வீட்டை விட்டு போன உடனே அவ அதோட நான் அவளை பார்க்கவே இல்லை. இப்பதான் பாக்குதே. அவ கூட நான் எதுவுமே வாங்கி தரலையே. கோட்டு போட்ட கோலவையா, என்ன உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து புதுசா டிராமா போடுறியா? முதல்ல போய வெளியா. வாந்தி வந்தா வாந்தி, அவன் மூஞ்சி பார்த்தா வாந்தி வந்த மாதிரி தெரியலையே. இவன் மூஞ்சி எல்லாம் பார்த்தா இருக்கிற சாந்தி கூட போயிடும் போல இருக்கு. போயா இங்க இருந்து. என்னது வாங்கி வரலையா? மஞ்சளா? பாத்தியாமா? பாரு எப்படி வாங்கி எடுக்கா பாரு. பவத்துல புள்ள இருந்தாத்தியா வாங்கி வர்றோம். பவத்துல புள்ள இல்லாம வாங்கி வருமா? வியாதி வரும் பேசுத பாரு. அடே பைத்தியக்கார பையல, நான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு கிடங்க. வாங்கி வந்தா வவுத்துல புள்ள வந்து அர்த்தமா? அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எல்லாம் புள்ள தான் வாங்கி இருக்குதுங்க. கல்யாணம் ஆனாலும் ஆவாகடி வாங்கி வந்தா உடனே வவுத்துல புள்ள இருக்குன்னு அர்த்தம் போடுமா? போய் எங்க இருந்து. அதானே கண்டது பொண்டதுமா மேய்ஞ்சி விட்டு இவன் வாங்கி எடுத்தானா அதுக்கு ஏன் புருஷன் காரணமா? வவுத்துல புள்ள இருக்கான். போய் எங்க இருந்து. ஓஹோ அப்படியா? நீங்க இப்படி எல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ உண்மையில மாசமாதே கிடக்கா. அதுக்குண்டான மெடிக்கல் செக்கப் என்கிட்ட இருக்கு. ரிப்போர்ட் இந்தாங்க. நேற்றுக்கு காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போய் என் மவளை புல் செக்கப் பண்ணியாச்சு. அந்த ரிப்போர்ட்ல என் மவ மாசமா இருக்கான்னு வந்திருக்கிய. இந்தா உனக்கு நம்பிக்கை இல்ல, நீயே பாத்துக்கிற. என்னங்க என்ன போட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்ல? அது வந்து ஆமா சின்னப்படி, இவன் மாசமா இருக்கான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஐயோ சின்னப்படி, என்னைய அப்படி பாக்காத. சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பாத்தீங்க இவங்க ஏதோ புதுசா டிராமா போடுறாங்க. உன் பொண்ணு மாசமா இருந்தா அது யார் காரணம்னு போய் கண்டுபிடி. அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்க. அது விட்டு எதுக்கு எங்க கூட்டி வந்திருக்க? தவறி என் புருஷனுக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஒழுங்கு ஓடிப்பா. அது எப்படி காரணம் இல்லாம போயிடா? ஏன் அவளா உன் புருஷனா ஒன்னா ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. தவறி என் மவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு உன் புருஷன் காரணம். அதோட அதோ என்ன இப்படி என்ன ஆப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆகுது. என்ன பேச்சு பேசுற? மரியாதை கெட்டு போயிட்டு பாத்துக்க. அடி சர்ப்பால யாருக்கு யாருடி மாமோ? பாரு மறுபடியும் போயிடுடி. என் புருஷனுக்கும் உனக்கா கல்யாணமே நடக்கல. இதுல உங்க 2 பேருக்கு குழந்தையா? என்ன புது கதை விடுதியோ? இந்த வீட்டுல நீ முடிச்ச 1 வாரம் இருந்திருப்பியா? அதுக்குள்ளார நீ உண்டாயிட்டியோ? ஆளே அவளையும் பாரு போறீங்கிறது. நாங்க எதுக்கு போகணும்? அப்பில இருந்து எங்களை வீட்டை விட்டு விரட்டுறதுலயே இருக்கீங்க. இது நாள் முன்னாடி நாங்க இந்த வீட்டு விட்டு வெளியே போனோம்னா அது வேற காரணமா இருக்கலாம். ஆனா இப்போ அவன் வகுத்துல இந்த வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு கிடக்கே. நீ எப்படி இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறியோ அதே மாதிரி அவளும் இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு கிடக்கா. நீ மட்டும் ஏன் அவளும் நாங்களும் இந்த வீட்டு தான் கிடப்போம். எங்களை வெளியே அனுப்புறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்க பொழிச்சு போனாலும் சரி, கோர்ட்டு போனாலும் சரி, எங்க போனோமோ அங்க நாங்களும் வருவோம். தீர்ப்பு யாருக்கு சாதகமா அமைதுன்னு பாத்துருவா. இன்னைக்கு கல்யாணம் புடவை எடுத்து மாத்திக்க. புது புதிய கதை விட்டுட்டு கிடக்க. அவங்க 2 பேரும் புடிச்ச பண்ணாடியே. உன் பொண்ணை எப்படி அவளுக்கு பண்ணாடி ஆக முடியும்? இதுக்கு முன்னாடி ஆகாம இருந்துக்கலாம், ஆனா இனிமேட்டும் ஆகணும்ல. ஏன்னா இந்த வீட்டு வாரிசு வளத்துல வளர்ந்துட்டு கிடைக்கே. உண்மையை சொல்ல போனா இந்த பாருங்க மாப்பிள்ள, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பாத்துக்கோங்க, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க. ஒன்னா ஒரே வீட்டுல இருந்துவிட்டு இப்ப என் மவளுக்கு வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என் மவளுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், அவளுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும். மரியாதையா அவ கழுத்துல தாலியை கட்டி அவளை உங்க மனைவியை ஏத்துக்கிடுங்க. முடியாதுன்னு நீங்க மறுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எடுக்க போற முடிவு வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவ? இந்த வீட்டுல இருந்ததே 1 வாரம், அதுக்குள்ளார ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு வந்து நாடகம் போட்டு இருக்கீங்க. மரியாதையா போகலையே, இல்ல அடிச்சு விரட்டிடுவோம். ஆச்சி எட நம்ம ஆயுதத்தை.
இத பாருங்க, நான் ஏதோ நல்ல மூடுல இருக்கேன். நல்ல மாதிரியா சொல்லும் போது மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க. சும்மா கட்டி இங்க நின்று அழுது சீனை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்னம்மா மிரட்டுறியா? பாப்போம் போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா தாங்க இருக்கோம். இத பாருங்க சிலப்படக்கா, மாமாவை மனசுல மட்டும் இல்ல, என் வயித்துலயே சமுதிரம் கிடைக்க. தயவு செஞ்சு ஒரு பொண்ணாட மனசு இன்னொரு பொண்ணுதான் புரியல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வயித்துல ஒரு குழந்தைய வச்சிருக்க மாதிரி நானும் வச்சிருக்கேன். என் மனசை புரிஞ்சுக்கிடுங்க. ஆமாவா? மண்டையில போடுவாங்க கொண்ட. நான் அடிக்கிற அடியில ஒடைய போது ஓ மண்டை. இந்த விளக்க பார்த்தாலே அடிக்கிறதுக்குள்ளார ஒழுங்கு மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஐயோ இந்த அடியாத்துக்காக யாருமே இல்லையா? வாய் வயிறுமா இருக்கிற என் மவளே வீட்டுக்கு வந்து மவளே இப்படி விளக்க பார்த்தாலே வெளுக்கிறாங்களே, அடிச்சியே கொள்ளுறாங்களே. அன்னைக்கு அடியாத்துக்காக யாரும் இல்லையா? அட பாரு, அடிக்காதுக்கு முன்னாடி அடுத்த மாதிரி அழுவிட்டு கிடக்காங்க. என்ன நாடகம் போடுறாங்க சாமி? இவங்களுக்கு ஆஸ்கார்ட் அவார்டு தான் கொடுக்கணும் போல இருக்கு. ஐயா இந்த ஊர்ல இருக்கிறீங்களா? ஒரு நியாயத்தை சொல்லுவீங்கய்யா. என் மவளுக்கு நியாயம் வேணும்யா, நியாயம் வேணும். வாயு வயிறுமா இருக்கிற என் பொண்ண இப்படி வெளியே தூக்கி துரத்தி அனுப்புறாங்களே. ஏடி பேட்டி, என்னடி அந்த ஆளு பாட்டு பேசிக்கிட்டு ரோட்டுக்கு போய்டா? அங்க போய் கத்தி நடக்கா? அக்கம் பக்கத்துல இருக்கீங்களே, என்ன நினைப்பாவா? அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு என் வீட்டுக்காரத காரணம்னு நினைப்பாங்க. சின்ன பொண்ணு பின்ன என்ன, உங்களுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறதுக்கு எப்பாடு பட்டப்பட்டேன்னு தெரியும். எனக்கு தான் தெரியும். எப்படியே வீடியோ எடுத்து உங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு அந்த வீட்டை விட்டு அவங்கள துரத்து விட்டேன். இப்போ அப்பவே பாதிமான மரியாதை வீடியோக்கு போயிடுச்சு. இப்போ மீதியும் மறுபடியும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அம்மாவை திருத்துறன்னு நீங்க பண்ண காரியம் எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, உண்மையை சொல்லுதே, உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஐயோ சின்னப்படி, சத்தியமா அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பத்திக்க நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். ஒவ்வொரு நேரத்துல நாங்க ஒன்னா கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஆனா அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமாவா? நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. சாப்பாடு கல்யாணம் முடிஞ்சதா அனிமூன் போகணும் ஊட்டி ஏற்காடு. உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்களோ? இப்போதே உங்க வாயிலிருந்து இந்த உண்மையெல்லாம் வருது. இவ்வளவு நாளை என்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருப்பீங்களா? ஐயோ சின்ன பொண்ணு, சொல்ல வரத முழுச கேளு. ஆஸ்பத்திரியில அக்கௌண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால அவ அப்பவே ஆபீஸ்ல இருந்து அவளை தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. பத்திக்க அதுக்கப்புறம் அவ ஆபீஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இந்த ஏதோ எங்க அம்மாவை திருத்தினதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு உதவி அவகிட்ட கேட்டேன். அவங்ககிட்ட மற்றபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்பு சின்ன பொண்ணு, சாமி சத்தியம் பிராமிச்சு. அப்புறம் எப்படி அவன் மாசமா இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லுதா இந்த ரிப்பேர் வேலை கொண்டாந்து கொடுக்கா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன பொண்ணு. யாடி பேத்தி, ஒருவேளை இப்படி இருக்குமா? ஏற்கனவே கல்யாணம் ஆகாமலே கல்யாணம் ஆகி போச்சுன்னு கதை கட்டணும் போவா. இப்போ மாசம் ஆகாமலே மாசம் ஆயிட்டு கதை கட்டுறதுக்கு எப்படி நேரம் ஆகும் சொல்லு பாப்பா. ஒருவேளை இந்த ரிப்போர்ட் கூட பொய்யான ரிப்போர்ட் கிடக்குமோ? ஆஸ்பத்திரியில் பணம் கொடுத்தோம்னா இப்போதே எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்றாங்களே. உசுரோட இருக்கவங்களுக்கு கூட செத்த சர்டிஃபிகேட்லாம் தராங்களாண்டியா. பணம் இருந்தா போதும், யார் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லுதாங்க. ஒருவேளை ஆஸ்பத்திரியில பணத்தை கொடுத்து கூட இந்த மாதிரி ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொண்டாந்துருக்கலாம்ல. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஓடியாங்க. எங்களுக்கு ஒரு உண்மையா ஜாயத்தை சொல்லுங்க. இந்த கோடிப்பட்ட கோணையை வாங்கி ரோட்ல போய் ஏன்னா அப்படி கத்திட்டு கிடக்கணும் தெரியல. நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான் இருக்கலாம். இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யானே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் இவங்களை நம்ம எது வந்தாலும் பேசிக்க முடியும். அது வரைக்கும் இவங்க ரோட்ல நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு கிடப்பான். முதல்ல இவங்க வாயை அடைக்கணும். அதுக்கு அவங்களை இந்த வீட்டுக்கு தான் கூப்பிடணும், வேற வழியே இல்லை. இந்த வீட்டு உள்ள உட்கார வச்சுட்டு இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யானே நம்ம பார்த்து யோசிப்போம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு அடுத்த கட்டத்தை யோசிப்போம். பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை எந்த ஆஸ்பத்திரியில வாங்கினாங்கன்னு முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இது உண்மையா பொய்யான்னு அவங்கள முதல்ல கேட்டு பார்ப்போம். ஆமால, நல்ல கதைக்கு போகும்போது தடங்கள் வந்துச்சுன்னு வச்சுக்க, அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரம் தடங்களாத்தையும் போயிட்டு கிடக்கும். பெச்சம் ஒன்று செய்வோம். இவங்களை கூட்டிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு நாமெல்லாம் புடவை எடுக்க போவோம். இவர் போய் ஆஸ்பத்திரியில இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யான்னு விசாரிக்கட்டும். அதுவும் சரிதான். இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சிடுவாங்க. சரி சின்ன பொண்ணு. சரி, இவங்களெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட முடியாது. பத்துக்க இதா சாக்குன்னு பணம் காய்ச்சி ஏதாச்சும் இருந்தா சுருட்டு போடுறதுக்காகவும் வந்திருப்பாங்க. பாதாம் பிஸ்தா பருப்பு கூட இவங்களை நம்பி வைக்க முடியாது. இடத்துல வாயில் அமைக்கல போட்டுட்டு போயிடுவாங்கள. நீ சொல்றது கரெக்ட். இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம போக முடியாது. நம்மள அழிப்பு இங்க இருக்க முடியாது. முதல்ல பச்சைகளுக்கு துணி எடுக்கிற வேலையை பார்ப்போம். இவங்களை திண்ணை மேல உட்கார வச்சுட்டு போவோம். எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கிடுவோம். பாட்டி கத்தனா கத்திக்கிட்டு கிடக்கட்டும், நான் பாட்டு கிளம்புவோம். என்னது இது? இந்த மஞ்சளவும் அவ குடும்பம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ மாசமா இருக்கதா சொல்றாங்க. அதுவும் வயிற்று வைக்கிற குழந்தைக்கு ஏன் போச்சுன்னா காரணம்னு சொல்றா. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சனியை ஓய்ந்துச்சுன்னு நினைச்சா மறுபடியும் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்குதுங்க. இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கட்டணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்.